10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 1வது கணக்கில் 3வது சப்டிவிஷன். அதாவது ஏன்ற கணம் m,n கொடுத்துருக்காங்க, பீன்ற கணம் நல் செட் அதாவது வெற்று கணமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட்டால் வெற்று கணம் அல்லது அந்த அடைப்புக்குறி வந்து எப்படி கூட போடலாம், நம்ம இந்த மாதிரி கூட போடலாம். சரியா, வெற்று கணத்துக்கு. சரி, இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ கேட்டிருக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்குவோம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க, m,n. ஏன்னா முதல்ல வந்து செட்டு முதல்ல எழுதியாச்சு. கிராஸ் பி வந்து என்னென்னா வெற்று கணம் கொடுத்துருக்குறாங்க. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கணம் இருக்குது, அந்த கணத்தில் உறுப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து என்னது, ஒரு குறைஞ்சது வந்து இந்த வெட்டு கணம் கிடையாது, வெற்றற்ற கணம்னு சொல்லுவோம். வெற்றில்லாத கணம், வெற்றற்ற கணம். ஏன்னா வெற்றில்லாத கணம்னா அதுக்குள்ளே ஒரு உறுப்பாவது இருக்கும், வெற்று கணம்னா எந்த உறுப்பும் இருக்காது. நமக்கு கார்ட்டீசியன் பெருக்கலுடைய வரையறையிலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு கணம், ஒரு கணத்தோட ஒரு வெட்டு கணத்துக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிச்சி அது வெட்டு கணத்து தான் சமம்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், இப்போ பாருங்கள், இதில் ஏவில் வந்து m,n உறுப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பியில் உறுப்புகள் இருக்கணும் இல்லையா. உறுப்புகள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இதில் m எடுத்துக்கிட்டு பியில் இருக்கிற உறுப்போட ஜோடி சேர்த்து எழுதலாம் வரிசை ஜோடியாக. n எடுத்துக்கிட்டு அப்புறம் பியில் இருக்கிற உறுப்போட வரிசை ஜோடியாக சேர்த்து எழுதலாம். ஆனால் இங்கே எந்த உறுப்புமே இல்லைன்னும் போது நம்ம என்ன செய்ய முடியாது, வரிசை ஜோடிகளை உருவாக்க முடியாது. அதனால் ஏ கிராஸ் பி என்ன கணத்துக்கு சமம், வெட்டு கணத்துக்கு சமம். நேரடியாக வெட்டு கணம்னு போட்டால் போதும், உங்களுக்கு என்ன விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து ஏ கிராஸ் பி. சரி, அடுத்து என்ன கேட்டிருக்குது, ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ வந்து என்னென்னா, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, m,n. மறுபடியும் அதே தான். ஸோ அப்போ எம்முக்கு வந்து m,n. இதுக்கு நாம் முன்ன கணக்கில் போட்ட மாதிரி முதல்ல m எடுத்துக்கலாம். இந்த m எடுத்துகிட்டு m கூட அந்த ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய m கூட அப்புறம் n கூட ஜோடி சேர்த்து வரிசை ஜோடி கணமாக எழுதலாம். பாருங்கள், m, இந்த m எங்கேருந்து எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த m. சரியா, m முதல்ல m வந்து ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கணும், ரெண்டாவது வரக்கூடிய உறுப்பு ரெண்டாவது கணத்தில் இருக்கணும். சரி, m எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணத்தில் என்ன உறுப்பு, m, n. இதில் வந்து இந்த வரிசை ஜோடிகள் கணத்தில் முதல் ஆயத்தொலைவு எது, இரண்டாவது ஆயத்தொலைவு எதுன்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல் ஆயத்தொலைவுன்றது முதல் கணத்துலேருந்து இருக்கும், இரண்டாவது ஆயத்தொலைவு என்பது இரண்டாவது கணத்துலேருந்து இருக்கும். அங்கே என்ன கணம் இருந்தாலும் சரி. இங்கே ஏ கிராஸ் பின்னு தான் முதல் உறுப்பு ஏவில் இருக்கும், ரெண்டாவது உறுப்பு பியில் இருக்கும். ஏ கிராஸ் என்ன, ஃபஸ்ட்டில் இருக்கிற முதல்ல வரக்கூடிய அந்த ஆயத்தொலைவு இந்த முதல் ஏவலையும், ரெண்டாவது வரக்கூடிய ஆயத்தொலைவு ரெண்டாவது ஏவலையும் இருக்கும். இது முதல் கணம், இது வந்து ரெண்டாவது கணம். நல்லா மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ m வச்சு நம்ம வரிசையோடு எழுதியாச்சு. அடுத்தது n எடுத்துக்கலாமா, முதல் கணத்தில் n எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய m கூடவும் n கூடவும் நம்ம ஜோடி சேர்த்து என்ன பண்ணோம், வரிசை ஜோடிகளை உருவாக்கணும். n, m. அடுத்து என்ன, n, n. அவ்வளோதான். இது வந்து என்ன, ஏ கிராஸ் ஏ, அதாவது ஏவுக்கும் ஏவுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். சரி, இன்னும் ஒன்று இருக்குது, என்ன, பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ, இப்போ பார்த்துக்கோ, பி வந்து வெற்றுக்கணும் இல்லையா, கிராஸ் ஏ என்ன, m,n. ஸோ இதுவும் முன்ன மாதிரி தான். பியில் எந்த உறுப்பும் இல்லை, பியில் ஏதாவது உறுப்புகள் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து ஏ கூட ஜோடி சேர்த்து வரிசை ஜோடியாக எழுத முடியும். ஆனால் பியில் எந்த உறுப்புமே இல்லை, அதனால் என்ன செய்ய முடியாது, வரிசை ஜோடியாக எழுதவே முடியாது. அதனால் இதுக்கு என்னது, பி கிராஸ் ஏ வந்து வெற்றுக்கணும் தான். இது வரையிலே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கிற ஏதாச்சும் ஒரு கணம் வெட்டு கணமாக இருந்தால் அந்த கணங்களுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் எதுக்கு சமமாக இருக்கும், வெட்டு கணத்துக்கு சமமாக இருக்குன்னு நம்ம புக்லேயே இருக்குது. சரியா, முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.